Aspirational living. When frustration festers, the silent killer of the mind. தமிழாக்கம். பொறாமை, பேராசை, பொசிவ்னஸ் இது எல்லாமே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று காமன் என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலை அப்படின்னா நம்ம மைண்டு ஒன்று வெறுப்பை காமிக்கும், இல்லை கோவத்தை காமிக்குங்க. வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் அது ரொம்ப டேஞ்சரஸுங்க. ஏன்னா கோவம் உங்களுக்கு வெளிப்பட்டுரும். ஆனால் இந்த வெறுப்பு இருக்கு இல்லையா, அது மனசுக்குள்ளேயே புழுங்கி இருக்குங்க. அதனால் என்ன ஆகுன்னா, அது உள்ளுக்குள்ளே இருந்து எப்பயாவது ஒரு நாள் வெடிச்சிருங்க. அது வெடிக்கிறச்சே என்ன ஆகுன்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு கோபம் வரும். அதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பெருசாக பிரச்சனையாகும். இது சில டைம் சின்ன விஷயங்களில் வரலாம். ஒன்று நம்ம ரோட்டில் டிராஃபிக்கில் போகிறச்சே வெறுப்பு வரலாம், என்னடா இப்படி டிராஃபிக் ஸ்லோவாக மூவ் ஆகுது. இல்லாட்டி நம்ம ஒர்க் பிளேஸில் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும், நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக கூட வரலாம். அது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுக்காமல் விட்டுருவோங்க. ஆனால் அது என்ன ஆகும்னா, மனசுக்குள்ளே அது தங்கி இருக்க அது நாளடைவில் ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கையாளாக்காத மாதிரி ஆகிடுங்க. என்னடா இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும். அந்த டைமில் அது இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகிறச்சே என்ன ஆகுன்னா, நம்மளை அறியாமல் வெடிச்சிடும். கோவத்தில் கத்துன்னு கத்துவோம். இல்லை நம்மளுக்குள்ளேயே மனசில் குறுகி அப்படியே ஒரு மாதிரி விருக்கமாயிடுவோம். இதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே ஒரு மேகம் மாதிரி அப்படி கலைஞ்சி போயிடுங்க கொஞ்ச நாளில். ஆனால் நம்மக்குள்ளே இருக்கிற இது வெளியில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பிரச்சனை ஆகிடுங்க லைஃப்பில். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கணுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கில் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட வெறுப்பை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அதை நீங்கள் எப்படி அதை ஆக்கப்பூர்வமாக அந்த வெறுப்பை ஒரு நல்ல செயலாக காமிக்க முடியும்னு பாருங்கள். ஏன்னா இது சக்ஸஸ் என்ன வேணுமோ அடையிறது கிடையாதுங்க. நம்ம எப்படி நம்ம லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறோம், ஈவன் நம்மளுக்கு வேண்டியது கிடைக்கலனா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் தாங்க வாழ்க்கையை. ஆஸ்பிரேஷனல் லிவிங், live with purpose, lead with authenticity, leave a legacy. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.